சில பேர் லைஃப்ல பார்த்திருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட பழகுவாங்க, அந்த பர்சன் கிட்ட என்ன ஆதாயம் எனக்கு கிடைக்குது அப்படின்ற லெவல்ல தான் இருப்பாங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த ஆதாயம் கிடைக்கலன்னா அடுத்த ஆள்கிட்ட போவாங்க. அந்த ஆள் மூலியமா அவருக்கோ பர்சனலாவோ இல்ல கம்பெனிக்கோ அவங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்க்கோ என்ன விஷயங்கள் அவங்க மூலியமா வரும் அப்படிங்கறத பார்த்துட்டு பழகுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பர்சன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்க லைஃப்ல அவங்க ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு குரங்கு மாதிரி தாவி 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 போகும்போது ஒரு காலகட்டத்துல அவங்க திருப்பி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில நிலையான ஒரு நட்பு இல்ல உறவுன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சுயநலவாதி அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட பழகிறத விட பழகாம இருக்கிறதே மேல். அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு விலகிடுங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வேண்டே வேண்டாம். பி பாசிட்டிவ்.